அன்பர்களே வணக்கம். 2025 ஆண்டு சித்திரை மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன பலன்கள் நடக்கப் போகின்றன என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்களே, இந்த சித்திரை மாதத்திலே குடும்பத்திலே ஒற்றுமையை நிலைநாட்டுவது மிக சிறந்த பலனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. இந்த மாதத்திலே கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நடப்பது மேன்மையை குடும்பத்தில் கொடுக்கும். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு திருமண விஷயத்திலே எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிதானத்துடனும் தீர ஆலோசனை செய்தும் முடிவெடுப்பது சிறந்த பலனை கொடுக்கும். குடும்பத்திலே புதிய கடன்களை வாங்குவதை இந்த மாதம் தவிர்க்கவும். அடுத்தவருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக இம்மாதத்திலே தவிர்க்க வேண்டும். ஜாமீன் போடுவது தவறல்ல, ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் நன்மையை தராது. ஆகவே அன்பர்கள் யோசித்து முடிவெடுப்பது சிறந்த பலனை இம்மாதத்திலே உங்களுக்கு வழங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் இந்த மாதம் ஒத்து வராது. சக ஊழியர்களிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்காது. அனைவரிடமும் சகஜமாக பேசி காரியத்தை சாதிப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தபடியாக தொழில் அமைப்பில் உள்ளவர்கள் புதிய முதலீடுகள் போடுவதை அறவே தவிர்க்க வேண்டும். இம்மாதத்திலே நீங்கள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு உரிய லாபங்கள் நிச்சயமாக கிடைப்பதில் சந்தேகமே. ஆனாலும் பிற்பகுதியிலே உங்களுக்கு நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. மனதை தளரவிட வேண்டாம். கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு இம்மாதத்திலே ஏமாற்றம் மிஞ்சக்கூடிய ஒரு மாதமாக இம்மாதம் அமைகிறது. இந்த சித்திரை மாதத்திலே நம்மிடம் ஆர்டர்களை கேட்டுவிட்டு அல்லது நம்மிடம் ஒப்பந்தம் போடுவதாக பேசிவிட்டு அடுத்த கலைஞரிடம் சென்று ஒப்பந்தம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இம்மாதம் அமையும். ஆகவே எச்சரிக்கையுடன் புன்னகையுடனும் நடந்து வரக்கூடிய வாய்ப்பினைகளை நம் வசப்படுத்திக் கொள்வது சிறந்த லாபத்தை கொடுக்கும். சினிமா துறையிலே உள்ள அன்பர்கள் இந்த மாதத்திலே முக்கிய முடிவுகளை எடுப்பதில் யோசித்து செய்வது சிறந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தபடியாக அரசியலிலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் சிறப்பான சூழ்நிலை இல்லை. அரசியல் கட்சிக்குள்ளாடியே இதுவரை இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்களே இப்போது இவர்களை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் இவர்கள் மேல் கோல் சொல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக காட்டுகிறது. புன்னகையுடன் அனைவரையும் அனுசரித்து எந்தவித குழப்பத்திற்கும் இடம் கொடுக்காமல் சற்று புத்திசாலித்தனத்தை உபயோகித்து அதன் மூலம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. பொதுவாக சொல்ல வேண்டுமென்றால் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள், கவலைப்படாதீர்கள். தேடி வரக்கூடிய சூழ்நிலை நிச்சயமாக உண்டு. கல்வியை பொறுத்தவரையிலே மாணவ மாணவியர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் இந்த மாதத்தில் கிடைப்பதில் சற்று சந்தேகமே. ஆனாலும் கல்வி விஷயங்கள் மேன்மையை கொடுக்கும். நல்ல இடத்திலே நீங்கள் முன்னேறும் வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. கல்வியிலே முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு, அதில் மறுப்பதற்கு இல்லை. இருந்தாலும் நிதானத்துடன் நடந்து கொண்டு தகுந்த முடிவுகளை எடுப்பதன் மூலமாக
உங்கள் கல்வியினுடைய தரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. அடுத்தபடியாக விவசாயத்திலே உள்ள அன்பர்கள், உழைப்பு தான் மிஞ்சும் இந்த மாதத்திலே. அப்பேற்பட்ட மாதமாக இந்த மாதம் காட்டுகிறது. இருந்தாலும் உங்களுடைய பிற்பகுதியிலே சிறந்த பலன்களை அனுபவிப்பதற்கான கால நேரம் நிச்சயமாக உண்டு. அப்படி பார்க்கும்போது சித்திரை மாதம் பிற்பகுதியிலே உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். பொதுவாக குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து நடப்பது நம் எல்லோருக்கும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையக்கூடும். வீட்டினுடைய மகாலட்சுமி அல்லவா, ஆகையினால் விட்டு கொடுத்து அவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது நன்மையை கொடுக்கும். குடும்பத்திலே மனைவியின் உடல் நலத்தில் அக்கறை தேவைப்படும் காலம் இது. ஆகவே இதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் தன்னடக்கம் வாயடக்கம் இரண்டும் தேவை. நிதானித்து செயல்படக்கூடிய பொறுமை தேவை. அரவணைத்து செல்லக்கூடிய நிலை தேவை. இதையெல்லாம் இருந்தால் நிச்சயமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஏனென்றால் இந்த நேரத்திலே இவர்களுக்கு சனி பகவான் தகுந்த நிலையிலே இல்லை. எனவே கண்டிப்பாக இவர்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வரக்கூடிய தீமையிலிருந்து, வரக்கூடிய இழப்பிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. நன்றி. கடைசியில் வெல்லப்போவது சிம்ம ராசிக்காரர்களே. வாழ்க வளமுடன். வணக்கம்.